அனைவருக்கும் வணக்கம். இது விஸ்டம் சேனல், தமிழில் அறிவோம் ஹிந்தி. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம்னா, அதாவது செல்ஃப், நாமளே வந்துட்டு இப்போ நான் போறேன், நான் போயிட்டேன், நான் போக போறேன், இது வந்துட்டு நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ வந்துட்டு அடுத்தவங்க, இப்போ நீங்க போறீங்க, அவங்க போறாங்க, நீங்க எல்லாரும் போறீங்க, அவங்க எல்லாரும் போறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு இந்த கிளாஸ்ல பார்க்கறதா சொல்லியிருந்தோம். வாங்க கிளாஸ்க்குள்ள போலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ் 1ல சொல்லியிருக்கோம், ஸ்டார்டிங்லேயே அதுதான் சொல்லியிருந்தோம். அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்கள சொல்லும் போது அவங்க எல்லாரும் அப்படின்னும் போது லோக் அப்படின்ற இந்த ஒரு வேர்டை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். லோக், வ லோக், தும் லோக் அப்படின்னு. வ லோக் அப்படின்னும் போது, வஹ அப்படின்னும் போது அவங்க அப்படின்னு அர்த்தம். வ லோக் அப்படின்னும் போது அவங்க எல்லாரும் அப்படின்றது அர்த்தம். அது கிளாஸ் 1ல சொல்லியிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், நீங்க பார்க்காதவங்க பாத்துருங்க, சரிங்களா. இப்போ நீ போறியா அப்படின்னு கேட்கிறோம் இல்லைங்களா. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஒரே ஒரு இதுதான் வரும். இப்போ அந்த இதுல ஊங்கா சொல்லியிருந்தோம். இப்போ மே ஜாவுங்கா, லேடி சொல்லணும்னா என்ன சொல்லணும், ஜாவுங்கி. மே சலி கயி ஹூ, அது வந்து செல்ஃபா சொல்லும் போது ஹூ சொல்லணும் இல்லைங்களா. இப்போ வந்துட்டு நீங்க சொல்லும் போது ஜாவோகே, அதாவது நீங்க போறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆப் ஜாவோகே, தும் ஜா ரே ஹோ, தும் ஜா ரே ஹோ, நீங்க போறீங்களா அப்படின்னு கேட்குறது. தும் ஜா ரஹே ஹோ அப்படிதான் வரும், தும் ஜா ரஹே ஹோ. இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, ம ஜா ரஹா ஹூ அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதே தான் அந்த ம என்ற வார்த்தை எடுத்து தும்னு போட்டீங்கன்னா தும் ஜா ரஹே ஹோ. நம்மளுக்கு ஹூன்ற வேர்டு யூஸ் பண்ணணும். ஹூன்ற வேர்டு வந்துட்டு செல்ஃபுக்கு ஹூ. இது வந்துட்டு அவங்களுக்கு மற்றவங்களுக்கு சொல்லும் போது என்னன்னா ஹோ, ஜா ரஹே ஹோ. அதுக்கப்புறமா நீங்க போறீங்களான்னு கேட்கறதுக்கு இன்னொன்னு கூட யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஹோக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கே, ஜாவோ கே அப்படின்னாங்க. இப்போ ஜாவுங்கான்னு சொல்றோம் பாத்தீங்களா, ஜாவுங்கா, இது வந்துட்டு கே. ஜாவோ கே, ஜாவோ கே அப்படி சொன்னீங்களா, அவங்க வந்துட்டு நீங்க போறீங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க். ஓகே, இப்போ வந்துட்டு நீங்க போறீங்க, நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்போது ஆப் ஜா ரஹே ஹோ, நீங்க போயிட்டு இருக்கீங்க. ஆப் லோக் ஜா ரஹே ஹோ அப்படின்னா நீங்க எல்லாரும் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். வஹ ஜா ரஹா ஹை, இந்த இடத்துல மற்றவங்களை சொல்லும் போது, மற்றவங்க அதாவது வஹன்னும் போது யாரு, அவர்கள் இவர்கள் சொல்றாங்களா, மற்றவங்க, அந்த மாதிரி அவங்க எல்லாருமே போகும்போது வஹ ஜா ரஹா ஹை. இது வந்து நம்மளுக்கு ஹூன்ற வார்த்தை, உங்களுக்கு ஹோன்ற வார்த்தை, மற்றவங்களுக்கு நிறைய பேருக்கு சொல்லும் போது ஹே அப்படின்ற வார்த்தை. ஆப் லோக் ஜா ரஹா ஹை, ஆப் லோக் ஜா ரஹே ஹோ, அப்படி வஹ லோக் ஜா ரஹா ஹை. புரியுதுங்களா. தும் லோக் வஹ லோக். கன்ஃபியூஸ்டா இருக்கா? கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. தும் லோக் ஜா ரஹே ஹோ, நீங்க எல்லாரும் போறீங்க. நீங்க எல்லாரும் அதாவது எதிரில் இருக்கிற ஒரு ஆள், இப்ப நீங்க தான் வச்சுக்கோங்களேன், நீங்க போறீங்க, தும் ஜா ரஹே ஹோ அப்படின்னு கேட்கிறேன், தும் ஜா ரஹே ஹோ. இதே வந்துட்டு நீங்க எல்லாருமே போறீங்க அப்படின்னும் போது தும் லோக் ஜா ரஹே ஹோ அப்படின்னு நம்ம சொல்லணும். நீங்க எல்லாரும் போறீங்க, போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இதே வந்துட்டு அவங்க அப்படின்னும் போது என்ன சொல்றது, வஹ லோக் ஜா ரஹா ஹை, வஹ ஜா ரஹா ஹை, வஹ லோக் ஜா ரஹா ஹை அப்படின்னா அவங்க வந்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதையே வந்துட்டு இப்போ போன முறை சொன்னதையும் இந்த முறை சொன்னதையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. ம ஜா ரஹா ஹூ, நான் போயிட்டு இருக்கேன். அப்போ தும் ஜா ரஹே ஹோ, நீங்க போயிட்டு இருக்கீங்க. இது வந்துடுச்சுங்களா. அத டென்ஸ்ன்ற வார்த்தையை நான் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக சொல்ல. அதே மாதிரி நான் போயிட்டேன், ம சலா கயா ஹூ, நான் போயிட்டேன். வ லோக் சலா கயா ஹை அப்படின்னு வரலாம் அந்த இடத்துல. வ லோக், அவங்க எல்லாரும் போயிட்டாங்க. தும் லோக் சலா கயா, அதோட முடிச்சிடணும். இப்படிதான் வந்துட்டு பேசுறதுல கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃபரன்ஸ் தான். பட் நீங்க இது நினைச்சு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. பட் பேச பேச இது வந்துடும். புரியுதுங்களா. ஐயோ என்னடா இது, எங்க ஹோ போடுறது, எங்க ஹே போடுறது, எங்க ஹூ போடுறது அப்படின்றது வந்துட்டு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கும். சிம்பிள் திங், நீங்க பேச ஆரம்பிச்சிருங்க, உங்களுக்கு எல்லாமே ஈஸியா வந்துடும், சரிங்களா. ஓகே, இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா சில கன்ஜக்ஷன் வேர்ட்ஸ், இப்போ இதுவே ஆக்சுவலி இந்த ஹோ ஹ இது எல்லாமே ஒரு விதத்துல கன்ஜக்ஷன் வேர்ட், ஒரு விதத்துல வார்த்தையும் கூட. இது
இது கூட சில முக்கியமான வார்த்தைகள், கொஞ்சம் வார்த்தைகள் நம்ம இப்போ சொல்றோம். சரிங்களா? அதையும் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வீடியோல கொஞ்சம் வார்த்தைகள், செகண்ட் வீடியோல கொஞ்சம் வார்த்தைகள், அதுக்கப்புறம் நடுவில் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தையா சொன்னோம் இல்லைங்களா? இப்போ அதே மாதிரி இந்த வீடியோலயும் கொஞ்சம் வார்த்தைகள் சொல்றோம். அதை நீங்க கொஞ்சம் கேட்டுக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் சென்டென்ஸ் எப்படி, இதுல கிட்டத்தட்ட நான் அப்பவே சொல்லியிருந்தேன் 100 வேர்டு இல்லைன்னா நீங்க 500 வேர்டு இவ்வளவு வரைக்கும் நீங்க சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிருப்பீங்கன்னு. ஒருவேளை உங்களுக்கு ஃபார்ம் பண்ண டைம் கிடைக்கல, இல்ல என்னால முடியல, டவுட்டாவே இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த வேர்ட்ஸ், இப்போ சொல்ல போற வேர்ட்ஸ் நீங்க வந்துட்டு பாத்துக்கோங்க. பாத்துக்கிட்டீங்கன்னா எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றது, முதல்ல இருந்து நம்ம என்னென்ன வார்த்தை யூஸ் பண்ணோம், எப்படி நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியா புரியும். சரிங்களா? மீதி வந்துட்டு நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம், தன்யவாத்.